சொல்ல மறந்த கதையில் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான மனிதனை பற்றி சொல்ல போகிறேன். அந்த மனிதன் இரத்தமும் சதையுமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்தவன். தமிழ்நாட்டின் புகழை மேலும் ஒருபடி உயர்த்தியவன். சொல்லட்டுமா அந்த கதையை? உண்மையான தளபதி அவன். அதையும் நான் சொல்லிடுறேன். யாருன்னு சொல்லட்டுமா? அவர் பேர் பழையன் மாறன் அப்படின்னு பேர். எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி இருக்குல்ல, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மோகூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அங்கே தான் அவர் அரசாண்டார். அந்த பகுதியைச் சேர்ந்த சிற்றரசர். அவர்கிட்ட ஒரு படை இருந்தது. அந்த படைக்கு கோசர் படை அப்படின்னு பேர். கோசர்கள்னா யார் தெரியுமா? இப்போ துளுநாடுன்னு சொல்கிறோம்ல, துளுநாடுன்னா கர்நாடகத்தின் தென்பகுதி, அதாவது தட்சிண கன்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவோட வடக்கு எல்லை, இந்த கர்நாடகத்தின் தெற்கு எல்லை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த துளுநாடுன்னு சொல்கிறோம்ல. இப்போ காந்தாரா படம் வந்ததில்ல உங்களுக்கு, காந்தாராங்கிறது துளுநாட்டு மக்களின் கலாச்சார படம் தான். அந்த துளுநாடு தான் அன்னைக்கு கோசர் நாடுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு கோசர்கள் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துளுநாட்டில் தமிழ் தான் மொழியாக இருந்தது. அந்த கோசர்கள் தமிழ் மட்டும் இல்லை, நிறைய மொழிகள் பேசக்கூடியவங்க. 4 மொழி கோசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மதுரை காஞ்சி சொல்லுகிறது. இந்த 4 மொழி கோசர்கள் படை பழையன் மாறன்ட்ட இருந்தது. அந்த பழையன் மாறன் பாண்டியர்களின் தளபதியாக இருந்தவர். எந்த பாண்டியர்கிட்ட? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒருத்தர. சரித்திரத்தில் தலையலங்கானம் அப்படிங்கிற ஊரில் நடந்த போரில் சோழர்களையும் சேரர்களையும் மட்டும் இல்லை 5 வேளிர்களையும் ஒரு சேர வென்றவன் அப்படின்னு ஒருத்தருக்கு புகழ் சொல்கிறோம் இல்லையா? அந்த போரில் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வெற்றி தேடி தந்தது இந்த பழையன் மாறன் தான். சரித்திரத்திலெல்லாம் நம்ம பேசுவோம். தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ரொம்ப சின்ன பையன், 12 வயது கூட ஆயிருக்காது. இளையோன் இவனென உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் தேரும் மாவும் ஒருங்கே கைப்பற்றுவேன் அப்படின்னு புறநானூற்று பாடல் இருக்கும். நெடுஞ்செழியன் பாடியதாக புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது. சின்ன பையன், அவங்க அப்பா இறந்து போகிறார். அவங்க அப்பா இருக்கும்போது ஒரு போர் நடக்கிறது. அது என்னன்னா கூடற்பரந்தலை அப்படின்னு ஒரு போர். கூடற்பரந்தலை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா பாண்டியர்களுக்கும் அப்போது சோழ மன்னனாக இருந்த கிள்ளிவளவனுக்கும் இடையே நடக்கிறது. இந்த போர்லையும் பாண்டியர்கள் சார்பில் பழையன் மாறன் தான் போரிடுகிறார். போரிட்டு சோழன் கிள்ளிவளவனை தோற்கடிக்கிறார். இந்த பகையை சோழர்கள் மனசுலேயே வச்சிருக்காங்க. கிள்ளிவளவன் மனசுலேயே வச்சிருக்கிறாரு. தலையலங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கிறார்ல, அந்த நெடுஞ்செழியனுடைய தந்தை இறந்து போனோடனே சின்ன பிள்ளை 12 வயசு தான் இருக்கும், அவரை மன்னராக்குகிறார்கள். இப்போ கிள்ளிவளவனுக்கு எண்ணம் வருகிறது, பாண்டிய நெடுஞ்செழியனை தோற்கடிச்சிடலாம். ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு போரிட தெரியாது, அவனுக்கு போர்க்களம்னா இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கிள்ளிவளவனும் அவன் மட்டும் இல்லை, சேரர்களை சேர்த்துக்கிறாங்க. சேரமான் யானை கஞ்சை மாஞ்சேரல் இரும்பொறை அவர் ஒருத்தர். வேளிர்களான திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ வேண்மான், பொருணன் அப்படின்னு 5 வேளிர். வேளிர்கள்னா குறுநில மன்னர்கள். இதுல இந்த எருமையூரான்கிறவர் தமிழ்நாட்டில் இல்லை, வடுக நாட்டை சேர்ந்தவர். வடுக நாடுனா தமிழ் பேசாத நிலத்தில் ஆண்ட தமிழ் தெரிந்த வேளிர்கள்ல ஒருத்தர். இப்படி 7 பேர் வர்றாங்க. தலையலங்கானம் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு தெரியுமா? இப்ப நன்னிலம் பக்கத்துல இருக்குது. நன்னிலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய தலையாலங்கானம் அப்படின்னு அந்த ஊர். இப்ப தலையாலங்காடு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தலையலங்கானம். ஏன் அந்த இடத்துல போர் நடந்தது? பாண்டியர்களாக இருந்தால் மதுரையில் நடந்திருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே கிள்ளிவளவனை தோற்கடித்து, இந்த பழையன் மாறன் தோற்கடித்து தலையலங்காலம் வரைக்கும் பாண்டிய நாட்டை பரப்பி அங்கே மீன்குடியை பறக்க விட்டுருந்தாரு. அதுதான் எல்லையா இருக்கு. நன்னிலம் பக்கத்தில் இப்பவும் அந்த ஊர் இருக்கு, தலையாலங்காடுன்னு இருக்கு. போறீங்கன்னா பாருங்க அந்த பக்கம். அந்த ஊர்ல போர் நடக்கிறது. பழையன் தலைமையிலான கோசர் படையும் பாண்டியர் படையும் போர்க்களத்தில் கலந்துக்குது. பெரிய படை எதிர்த்து நிற்பது சோழர்களின் படை, சேரர்களின் படை, 5 குறுநில மன்னர்களின் படை. இந்த பக்கம் நிற்கிறது பழையன் மாறன். பாண்டிய நெடுஞ்செழியன் சின்ன பிள்ளை, ஆனாலும் பாண்டிய நெடுஞ்செழியன் போர்க்களத்தில் ஊக்கமோடு போரிடுகிறார். அவர் கூட சேர்ந்து பழையன் மாறனும் படைகளுக்கு தலைமை தாங்கி போரிட்டார். பாண்டிய நெடுஞ்செழியன் வென்றார். வரலாற்றில் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன், தலையலங்கானங்கிறது ஊரு, செருனா பகை. தலையலங்கானத்தில் பகைவர்களை வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர் பேரு. ஆனால் வென்று கொடுத்தது பழையன் மாறன். எங்கேயாவது அவர் பேரை சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போர்களில் அதுவும் ஒன்று. அதுதான் மிகப்பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்தில்
வெற்றி தேடி தந்தவர் பழையன்மாறன் தான். நம்ம இப்பவும் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் படிப்போம் வரலாற்றில். புறநானூறு படிக்கும்போது அது இப்படி வரும். ஆனால் தலையலங்கானத்தில் செருவை வென்று காட்டியவர் பழையன்மாறன் தான். இதை பாண்டிய நெடுஞ்செழியனை ஒரு பாட்டில் பாராட்டியிருக்கார், என்னுடைய தளபதி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரிய வீரன். அது மட்டும் இல்லை, பழையன்மாறனுடைய கோட்டையை ஒரு முறை எங்கன்னா மௌரியர் படை, மௌரிய அரசர் அப்போ ஆண்டுகிட்டு இருந்தாங்க. மௌரியர்களுக்கு தென்னாட்டை கைப்பற்றணும் ஒரு முறை. இதை கடந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வடவேங்கடத்தை கடந்து, வடவேங்கடம் தான் தமிழர்கள் வாழ்ந்த கடைசி எல்லையாக இருந்தது, அதை கடந்து வருகிறார்கள். இப்போ நம்ம ஆள் அங்கே இருக்கிறாரு, நம்ம ஆள் பாண்டிய நாட்டின் எல்லையில் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு கோட்டை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்கு மௌரியர் படை வந்தது. மௌரியர் படை வரும்போது கோசர் படையை பாண்டியர்களின் துணைக்காக நம்ம பழையன்மாறன் அனுப்பியிருந்தார். கோசர் படை பாண்டிய நாட்டில் நிற்குது. இவர்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, யார் வருவார்கள்ங்கிற அலட்சியம். மௌரியர் படை முற்றுகையிட்டு விட்டது, கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறான். இப்போ மௌரியர்களை ஓட ஓட விரட்டணும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சின்ன படையை வச்சுக்கிட்டு மௌரியர்களை சமாளிக்கிறார். பாண்டிய மன்னனுக்கு ஓலை அனுப்புகிறார், இது மாதிரி மௌரியர் படை வந்து கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறது, கோசர் படையை அனுப்புங்க அப்படின்ட்டு. பாண்டிய மன்னன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் கோசர் படையை மட்டுமில்லை, தன் பாண்டிய படையை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ பாண்டிய படை கோசர் படையும் வந்து கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிற மௌரியர்களை பின்புறமிருந்து தாக்குகிறது. கோட்டை கதவை திறந்து கொண்டு பழையன்மாறன் தாக்குகிறார். ஒரு பாக்கு வெட்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட படை மாறி மௌரியர் படை சிதறி ஓடுகிறது, தோற்று ஓடியது. இது வரலாற்றில் இருக்கிறது. இப்படி வடநாட்டு படையெடுப்பை முறியடித்த ஒரு வீரன் பழையன்மாறன். இந்த கதையை யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க, சரித்திரத்தில் எங்கேயுமே பெரிதாக இருக்காது. இப்படி ஒரு மனிதன் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்தான். தன்னை நம்பிய மன்னனுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி வெற்றி தேடி கொடுத்தான். அவன்தான் தளபதி. தன்னை நம்பியவர்களுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி வெற்றி கண்டு போர்க்களத்தில் வெற்றி மேல் வெற்றி குவித்த ஒரு வீர தளபதி. இது மாதிரி தளபதிகளின் பேரை வழி வழியாக சொல்லிக்கிட்டே வருவோமா? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படி நிஜமான வீர தளபதிகளை போற்றினால் நம்முடைய தமிழ்நாடு எப்படி ஒரு காலத்தில் உயர்வாக இருந்ததோ அது மாதிரியே இருக்கும். இல்லை போலி தளபதிகளை பின்பற்றி போனால் நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் எழுந்து போகவே முடியாது. எனவே இந்த தளபதியை நினைப்பதோடு இனி வருங்காலத்திலும் இது போன்ற தளபதிகள் வர வேண்டும் என்றும் நாம் நினைப்போம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.